ஆக்ஷன் ஆக்ஷன் ஹீரோவா தான் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காரு. காமெடி இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே கலந்த ஒரு திரைப்படம். இது குடும்பங்கள் எல்லாரும் போய் திரைப்படம் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இப்ப எல்லாருக்குமே லீவு, எல்லாமே ஹாலிடேஸ்ல இருக்காங்க. ஃபேமிலியா போய் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். சரத்குமார் சார் ஆக்சுவலி எல்லாருமே எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர், அவங்கவுங்க ரோல் பிரமாதமா பண்ணிருக்காங்க. மாமா மச்சானா சரத் சாரும் சண்முக பாண்டியனும் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிக பிரமாண்டமா இருக்கு. மேம், கட்சி பாரபட்சம் இல்லாம கலைத்துறையில ஒண்ணு சேர்ந்திருக்காங்களா, இது எப்படி பாக்குறீங்க சரத்குமார்? அந்த காம்பினேஷன், சினிமா காம்பினேஷன் கட்சியில நீங்க படம் பாருங்க. நீங்க படம் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு சொல்லணும். நீங்க டெய்லி என் ஆபீஸ்ல வந்து பாக்குறீங்க. உங்க கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மிக பிரம்மாண்டமா இந்த படம் இயக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே மனசு நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கேப்டன் ரசிகர் எல்லாருக்கும் ஒரு விருதாக இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை, மக்கள் மத்தியில ஃபேன்ஸ் மத்தியில இந்த மாதிரி ஷம்மு நல்ல காமெடி பண்ணணும், டான்ஸ் ஆடணும், ரொமான்ஸ் சீன் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், ஒரு மசாலா படம் கேப்டன் ரசிகர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. 13 வருஷம் காலம் ஷம்மு வந்து அப்பாவுடைய பெரிய படங்கள் நடிக்காம, ஆனா இன்னைக்கு இந்த படம் வந்தது எங்க ஃபேன்ஸுக்கு தேமுதிக தொழில் முதல்ல ஹாப்பியா இருக்கு. இனி மக்களாக நீங்கள் இனி அடுத்தடுத்து வரும் காட்சிகள் நீங்க எல்லாரும் கொண்டாடி ஷம்மு பிடிக்க ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சினிமாவுக்கு அனைத்து ஜாமான்களும் இந்த படத்துல ஒன்னா சேர்ந்துருக்காங்க. இசையமைப்பாளர் எம்எல் சங்கர் ராஜா இருக்கட்டும், டைரக்டர் பொன்ராம் சாரா இருக்கட்டும், சரத்குமார் சாரா இருக்கட்டும், தேனிசை தென்றல் இசைஞானி இளையராஜா அவர்களும் இது ஒரு பாட்டு பாடி இருக்காரு. அதனால யுவன் சங்கர் ராஜாவும் சாரும் இளையராஜா சாரும் முதல் முறையாக இந்த படத்துல வந்து ஒரே பாட்டு பாடி இருக்காங்க. இந்த மாதிரி பல அம்சங்கள் இந்த படத்துல இருக்கு. ஷம்மு ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சிகளுமே தியேட்டர்ல வந்து அனைவரையும் பிரமிக்க வைக்குது. ஏன்னா கண்டிப்பாக கேப்டனுக்கு பிறகு அந்த ஆக்ஷன் எடுத்து பிடிக்கிறது ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியனால மட்டும்தான் முடியும். நான் முதல் படத்துல இருந்து சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், அவரோட அண்ணனா நான் பேசல, சண்முக பாண்டியன் ரசிகரை நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன். நிச்சயமாக கொம்பு சிவி படம் மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வரும். மக்கள்கள் நீங்கள் அனைவரும் தியேட்டர்ல போய் பார்த்து இந்த திரைப்படத்தை கொண்டாடணும் நான் கேட்டுக்கிறேன். அதனால ஷண்முக்கும் சரி, திரைப்படம் அனைவருக்கும் என்னோட நன்றியும் வாழ்க்கையில் நான் தெரிவித்துக் வந்திருக்க பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். நானும் பொன்ராம் சார், சரத்குமார் சார், நாங்க எல்லாரும் மக்களை சிரிக்க வைக்கணும்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு உண்மையான சப்ஜெக்டை, ஒரு சீரியஸான சப்ஜெக்டை எடுத்து அதை எவ்வளோ ஜாலியா காட்ட முடியுன்ற இதுல நாங்க ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம். இங்க மக்கள் சிரிக்கிறத, அவங்க ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. உங்க எல்லாருனாலையும் இந்த ஒரு நாங்கள் சொன்ன வந்த மெசேஜா இருக்கட்டும், எனக்கும் எங்க அம்மாக்குள்ள இருக்க பாசம், எனக்கும் சரத் சாருக்குள்ள இருக்க பாசத்தை உங்க எல்லாருனாலும் ரிலேட் பண்ண முடியும். ஸோ எல்லாம் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சிரிச்சுட்டு வெளியே வாங்க. அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ போராடினோம். அதுக்கு தான் நாங்கள் எங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்ட்டு நீங்கள் எல்லாரும் உங்களோட ரிவ்யூ மூலியமாகவும் உங்களோட கருத்து மூலியமாகவும் சொல்லணும். நீங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்க. நன்றி. ஆனால் விவசாயிகளுக்கான பிரச்சனையை பற்றி இந்த படத்தை பேசிக்கன்னு சொல்றாங்க. இந்த கதையை செலக்ட் பண்ணுற காரணம் என்ன? அதுதான் ஒரு உண்மையான சம்பவம். இது நம்மளுக்கு டேம் கட்டியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அந்த ஊர் எத்தனை பேர் ஊர் விட்டு கொடுத்துட்டு போனாங்க, அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்றப்பட்ட கதை தான் இது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த கதையை சூஸ் பண்ணேன். அது தொடர்பான பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. முன்ன இருந்ததோட இப்ப பைரசி ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ ஓடிடில படம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஓடிடி ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குமே குவாலிட்டி இல்லாத படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாருமே HD குவாலிட்டி பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பைரசி இப்போ அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. பட் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பெரிய படத்து கூட வந்திருக்கீங்க. அவதார் கூட சேர்ந்து அது ஹாலிவுட் படங்க, நம்ம தமிழ் படம். நம்ம தமிழ் படத்தை கொண்டாடுவோம். ஹாலிவுட் படத்து கூட எது கம்பேர் பண்ணிக்கிட்டு